அன்பர்களே, நம்முடைய தம்பி செல்வன் மற்றும் வடிவேலா ஆகிய இந்த 2 யூடியூப் சேனல்களிலுமே இருக்கக்கூடிய பெரும்பாலான படங்கள் போலவே இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு சிற்றின்ப திரைப்படம் தாங்க. ஆமாங்க, அயர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பாதிரியார்கள் நடத்தக்கூடிய பெண்கள் நலவாழ்வு மையம் அப்படிங்கிற ஒரு ஹோம்ல நடந்த மிக கொடூரமான பாலியல் வன்கொடுமைகள் தான் இந்த படம். அதாவது அந்த கிறிஸ்துவ பாதிரியார்களே அந்த பெண்களை எந்த அளவுக்கு வக்கரமா பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த படம் வெளிச்சம் போட்டு காட்டுது. இந்த படம் ஆரம்பிச்ச உடனே அயர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் திருமண நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அங்க திருமணமான பெண்ணோட தங்கையான மார்கரெட் அப்படின்ற இந்த பெண்ணு ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடி திரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த வீட்டுக்கு இவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுல இந்த சொந்தக்கார பையன் ஒருத்தன் மார்கரெட் பின்னாடி நின்றுக்கிட்டு இவளே பார்த்து சொல்லி விட்டுக்கிட்டு இருக்கான். இவளை எப்படியாவது அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறான். இப்போ இந்த பையன் ரொம்ப நல்ல மாதிரி கிட்ட போயிட்டு மார்கரெட்டை பேசி, மார்கரெட் நீ கொஞ்சம் மாடி மேலே இருக்க ரூமுக்கு வரியா, நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், தனியாக பேசணும், வரியா அப்படிங்கிற கூப்பிடுறான். இப்போ இந்த பெண்ணும் நம்பி அவங்க கூட அவங்க வீட்டு மாடி மேலே இருக்கக்கூடிய ரூமுக்கு போறா. இப்போ ரூமுக்குள்ள போனதும் இந்த பையன் ரூமை தாப்பால் போட்டுட்டு இந்த பெண்ணை கீழே தள்ளி அவ வாயை பொத்திட்டு இவ அனுமதியே இல்லாம ரொம்ப கொடூரமா அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்றான். அப்படி செஞ்சு முடிச்சுட்டு அது எதுவுமே தெரியாத மாதிரி கீழே வந்து மறுபடியும் இந்த திருமண நிகழ்ச்சியில் அந்த பையன் கலந்துகிட்டு இருக்கான். இப்போ இந்த பெண்ணு கீழே வந்து தனக்கு நடந்த கொடுமையை தான் அம்மா கிட்ட போய் சொல்றா. இப்போ அந்த அம்மா அதை கேட்டு கோவப்பட்டு நேரம் அந்த பையனை கூப்பிட்டு கேட்கறாங்க, திட்டுறாங்க. இப்போ அந்த பையனோட அப்பா அம்மாவும் வந்து அந்த பையனை அங்கிருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க, திட்டி கூப்பிட்டு போயிடுறாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில மார்கரெட்டை யாரோ ஒரு ஆளோட கார்ல போ அப்படின்னு சொல்லி கார்ல அனுப்புறாங்க. இந்த பெண்ணு நம்ம அப்பா அம்மா எதுக்கு அனுப்புறாங்க, எங்க அனுப்புறாங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியாம முழிக்கிறா. போயிட்டு வா அப்படின்னு சொல்லி கார்ல உட்கார வச்சு அனுப்பிடுறாங்க. அவங்க அம்மாவும் வீட்டுல மாடியில இருந்து ஜன்னல் வழியா பெண்ணை பார்த்து ரொம்ப சோகமா வழி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பெண் எங்க போறேன்னு தெரியாம போய்கிட்டு இருக்கா. இப்போ கட் பண்ணா இந்த பெனடிட் அப்படிங்கிற இந்த பெண்ணை காட்டுறாங்க. இந்த பெண்ணு ஒரு ஆதரவற்ற ஒரு பள்ளியில படிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பெண்ணு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கா. அதனால இவ பள்ளி வளாகத்தில் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அடிக்கடி அந்த காம்பவுண்டு அங்கிட்டு சில வயசு பசங்களாம் வந்து இந்த பெண்ணை பார்த்து கிண்டல் பண்ணி இவகிட்ட பேசிட்டு இருப்பானுங்க. அது இந்த பெண்ணுக்கும் பிடிச்சிருக்கு. இவளும் அந்த பசங்க கிட்ட ஜாலியாக அப்படி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. இதையெல்லாம் தூரத்துல இருந்து இந்த பள்ளி நிர்வாகம் பார்க்குது. அந்த பள்ளி நிர்வாகம் உடனே அந்த பெண்ணையும் எங்கேயோ ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சிருது. இப்போ கட் பண்ணா ரோஸ் அப்படிங்கிற இந்த பெண்ணை காட்டுறாங்க. இந்த பெண்ணுக்கு இப்பதான் குழந்தைய பிறந்திருக்கு. ஆனா இந்த பெண்ணுக்கு இன்னும் திருமணமே ஆகல. ஏன்னா இந்த பெண் ஒரு பையனை உயிர்க்குயிரா காதலிச்சிருக்கா. அந்த பையனும் நான் உன்னையே திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை நம்ப வச்சு இந்த பெண்ணோட படுத்துட்டு இவளுக்கு ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு இப்போ எங்கேயோ ஓடி போயிட்டு இருக்கான். அதனால இவங்க அம்மா, இந்த பாருமா ரோஸ், இந்த குழந்தை நமக்கு வேணாம், நம்ம வந்து அனாதை இல்லத்துக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ ரோஸும் வேற வழி இல்லாம அரை மனசா அதுக்கு சம்மதிக்கிறா. அது மட்டும் இல்லாம நீயே இனிமே இங்க இருக்காதம்மா, கொஞ்ச நாளைக்கு இங்கிருந்து போயிடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆளோட அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அவன் எங்க போறேன்னு தெரியல, நான் போக மாட்டேங்கிறா. அந்த ஆள் வலுக்கட்டாயம் பிடிச்சி இழுத்துட்டு போறான். இப்ப கட் பண்ணா இந்த 3 பெண்களுமே இந்த ஹோம்ல இருக்காங்க. இது என்ன மாதிரி இடம் அப்படின்னா, இது ஒரு பெண்கள் நலவாழ்வு மையம் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த கிறிஸ்துவ பாதிரியார்கள்லாம் இந்த மையத்தை நடத்துறாங்க. இந்த மையத்துல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் யாருன்னு பார்த்தா, அவங்க வீடுகள்ல அவங்க சின்ன சின்ன பாலியல் தவறுகள் செஞ்சிருப்பாங்க. அதனால அவங்க பெற்றோர்களும் அவங்க உறவினர்களும் நம்ம பெண் ஒரு நடத்த கெட்டவ, இவ வந்து மனம் திருந்தி வரணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஹோம்ல கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. இங்க இந்த போல நிறைய பெண்கள் இருக்காங்க. இதுல கொடுமை என்னன்னா, இந்த 3 பெண்களும் எந்த தப்புமே செய்யல. ஏன்னா மார்கரெட் வந்து அதுக்கு சம்மதிக்கவே இல்லை. அந்த பையன் தான் இவளை வந்து வாயை பொத்தி பலாத்காரம் பண்ணான். ஆனா அவங்க அப்பா அம்மா என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இந்த பெண்ணு ஏன் தனிமையில அவங்க கூட மாடி மேல தனியா இருக்க ரூமுக்கு போனா, அப்போ ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழைஞ்சிருக்குமா அப்படின்ட்டு இவங்களோட பெற்றோர்களை தான் பெண்ணை தப்பா நினைச்சு நடத்த கெட்டவர் சொல்லி இங்க கொண்டு விட்டாங்க. அதே போல இந்த பெனடிட் பெண்ணும் வேற எதுவுமே செய்யல. வயசு பிள்ளைகளுக்கு என்ன ஒரு ஆசை வருமோ அது மாதிரி பேசிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கே வந்து இவன் நடத்த கேட்டவ அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தி இங்க இந்த ஹோம்ல சேர்த்துட்டு இருக்காங்க. அதே போல நம்ம ரோஸும் வந்து ஒரு பையனை வந்து நம்பி உயிர்க்குயிரா காதலிச்சிருக்கா. அவனை திருமணம் செஞ்சுக்கலாம் நினைக்கும் போது அவன் வந்து இவளை கைவிட்டு ஓடி போயிட்டு இருக்கான். அது இந்த பெண்ணு என்ன பண்ணுவா பாவம், இந்த பெண்ணை நடத்த கெட்டவ அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தி இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. இது போல இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண்கள் எந்த தவறுமே செய்யாத, அப்படின்லாம் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு சின்ன பாலியல் தப்பு செஞ்சிருக்க பெண்களா இருக்காங்க. அவங்க எல்லாமே இங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க ரொம்ப கொடுமை நடக்குது. இந்த பெண்களுக்கு வந்து சாப்பாடு கூட ஒழுங்கா போடுறதில்ல. வெறும் கஞ்சி தான் ஒரு வேளை மட்டும் கொடுக்குறாங்க. அதே சமயம் இங்க வேலை செஞ்சிருக்கக்கூடிய மற்ற கன்னியாஸ்திரிகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா விதவிதமா கறி, மீன், முட்டை அப்படின்னு நல்லா ஆடம்பரமான சாப்பாடுலாம் சாப்பிட்றாங்க. இவங்களுக்கு வெறும் கஞ்சி தான் ஊத்துறாங்க. அதுவும் ரொம்ப கொடூரமா பகல் ஃபுல்லா மாடு மாதிரி வேலை வாங்குறாங்க.
அது என்ன வேலைன்னா, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா தேவாலயங்கள்லயும் இருந்தும் அந்த பாதிரியார்கள், கன்னியாஸ்திரிகள் போடக்கூடிய அதை போட்டு அழுக்கான அந்த துணிகள்லாம் இங்க கொண்டு வர்றாங்க. அதை மொத்தத்தையும் இந்த பிள்ளைங்க தான் துவைச்சு, காய வச்சு, சுத்தமா நல்லா அயர்ன் பண்ணி குடுத்து அனுப்பணும். இதுதான் இவங்களுக்கு வேலை. பகல் முழுக்க அந்த வேலையா இருக்கு. அந்த வேலையை இவங்க வந்து இப்ப யார்கிட்டயும் பேசாம கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த வார்டன் மாதிரி இந்த கிழவி நியமிச்சு வச்சிருக்காங்க. அந்த கிழவி வந்து திட்டிகிட்டே இருக்கு. இவங்க ஏதாவது கொஞ்சம் அப்படி திரும்பி பேசினா கூட, "ஏண்டி இங்க என்ன ஹனிமூனுக்கு வந்திருக்கீங்க, பேசிட்டு இருக்கீங்க, வேலையை பாருங்கடி" அப்படின்ட்டு இந்த அதிகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இவங்க பயந்து பயந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல தான் இவங்க இந்த கிறிஸ்டினா அப்படிங்கிற இந்த பெண்ணை சந்திக்கிறாங்க. இந்த பெண்ணோட இவங்களுக்கு பழக்கம் ஏற்படுது. இப்போ இவங்க துணியெல்லாம் துவைச்சு வெளியே காய போட்டுட்டு இருக்கும்போது, இந்த காம்பவுண்டுக்கு வெளியே ஒரு 7 வயசு பையனும் அங்க ஒரு பொண்ணும் வந்து நிக்கிறாங்க. அதை பார்க்குற கிறிஸ்டினா இங்க தூரத்துல இருந்து அப்படியே கையாட்டுறா. ரொம்ப சந்தோஷப்படுறா அவங்கள பார்த்து. அப்புறம் இந்த பிள்ளைங்கலாம் கேட்குறாங்க, யாரு அவங்கன்னா, நான் வந்து இப்போ திருமணம் ஆகாமலே ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டேன். வெளியே நின்று இந்த 7 வயசு பையன் என் மகன் தான். அவனை கூப்பிட்டு வந்து என்னுடைய தங்கச்சி. இது போல வாரத்துல ஒரு நாள் வந்து காம்பவுண்ட் வெளியே நின்று என் குழந்தைய காட்டுவா. நானும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவேன் அப்படிங்கிறா. இப்போ இந்த 4 பெண்களுமே, ஐயோ இது இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இங்க இருக்கவே முடியலையே, நம்ம இங்கிருந்து எப்படியா தப்பிச்சு வெளியே போயிடணும், இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. அந்த நேரத்துல அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ண ஒரு பெண்ணை இவங்க கொடூரமா அடிச்சு சித்திரவதை பண்ணி இழுத்துட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணை உட்கார வச்சு அந்த பெண்ணோட தலைமுடியெல்லாம் வெட்டி அந்த பெண்ணுக்கு மொட்டடிச்சு விட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த 4 பெண்களும் அப்படியே பயந்தே போறாங்க. ஆனா அடுத்த நாள் தான் தெரிய வருது, இதை விட பெரிய கொடூரம் இங்க ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. என்னன்னா, மறுநாள் காலையில இவங்க எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வர்ற இந்த 2 கன்னியாஸ்திரிகளும் எல்லா பெண்களையும் கூப்பிட்டு எல்லாரும் வந்து அப்படியே பிறந்த மேனியா அந்த வரிசையில நில்லுங்க அப்படிங்கிறாங்க. இந்த பெண்களும் பிறந்த மேனியா வரிசையா நிக்கிறாங்க. இப்ப எல்லாரும் அப்படியே எகிரி குதிங்க அப்படிங்கிறாங்க. இந்த பெண்களும் அப்படியே நிர்வாணமா எகிரி எகிரி குதிக்கிறாங்க. அப்போ இந்த 2 கன்னியாஸ்திரிகளும் இந்த பெண்களை அப்படியே பிறந்த மேனில உத்து உத்து பாக்குறாங்க. அதாவது அவங்களோட மார்பகங்கள்லாம் வந்து யாருது பெருசா இருக்கு, யாருது நல்லா எடுப்பா இருக்கு, அதே போல யாரோட பின்னழுக்கு நல்லா எடுப்பா இருக்கு, நல்லா இருக்கு, அழகா இருக்கு, யாரோட பிறப்புறுப்புல முடி அதிகமா இருக்கு, முடி கம்மியா இருக்கு, இப்படி எல்லாம் பேசி அந்த 2 கன்னியாஸ்திரிகளும் பேசிக்கிறாங்க. அப்படி பேசிட்டு ஒரு பெண்ணை பார்த்து தேர்ந்தெடுக்கிறாங்க. எதுக்காகன்னா, இந்த ஹோமம் நடத்தக்கூடிய ஒரு பாதிரியாருக்கு அந்த பெண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பெண்ணை அந்த பாதிரியார் ஒரு 2-3 நாள் கூட வச்சிருந்து அனுபவிச்சு ரொம்ப பாலியல் வன்கொடுமை செஞ்சு அனுப்புவான் போல. வாரத்துக்கு ஒரு முறை இது போல ஒரு பெண்ணை அந்த பாதிரியாருக்கு அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய பெண்ணு இந்த கிறிஸ்டியானா அப்படிங்கிற பெண்ணு. இப்ப இந்த பெண்ணு நான் போகமாட்டேன் அப்படின்னு அழுவுறா. இருந்தாலும் அவங்க விடாம வலுக்கட்டாயமா அந்த பெண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ ஒரு 2 நாள் கழிச்சு அந்த பெண்ணு திரும்ப இந்த ஹோமுக்கு வர்றா, கூட்டு வர விடுறாங்க. அவ்வளோ சோர்ந்து போயிருக்கா, மனதளவுலையும் உடலளவுலையும் அந்த பெண்ணு சோர்ந்து போயிருக்கா. ஏன்னா அந்த பாதிரியார் அவ்வளோ கொடூரமா பாலியல் வன்கொடுமை செஞ்சு இந்த பெண்ணை சித்திரவதை பண்ணியிருக்கான். இப்போ அன்னைக்கு ராத்திரி முழுக்க இந்த பெண்ணு அழுதுகிட்டே இருக்கா. மற்றவங்கலாம் தூங்கிடுறாங்க. இந்த பெண்ணுக்கு தூக்கம் வரல. உடனே இந்த பெண்ணு போய் செத்தே போயிடலாம் அப்படின்ட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போய் தூக்கு மாட்டி தொங்க ட்ரை பண்றா. அப்போ மற்ற பெண்கள்லாம் பார்த்து வந்து இவளை காப்பாத்திடுறாங்க. அப்போ அந்த பெண்கள்லாம் கேட்குறாங்க இவர்கிட்ட, ஏன்டி இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்த அப்படின்னா, வேற என்ன பண்ண சொல்ற, நாம ஏதோ ஒரு சின்ன தவறு செஞ்சோம் அப்படின்ட்டு நம்ம பெற்றோர்கள் நம்மளை கொண்டு வந்து இங்க விட்டாங்க. ஆனா இங்க அதோட 1000 மடங்கு கொடுமையில இருக்கு. இதோட நம்ம செத்தே போயிடலாம் இப்படி ஒரு கொடுமை அனுபவிக்கிறதுக்கு. அதான் நான் சாக முயற்சி பண்ணேன் அப்படிங்கிறா. இதையெல்லாம் பார்க்குற பெனடிக்ட்டுக்கும், ஆஹா நம்ம இனிமே இங்க இருக்கவே கூடாது, நம்ம எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு யோசிக்கிறா. அதே சமயம் அங்க அடிக்கடி வழக்கமா இந்த துணிகளை கொண்டு வந்து போடுற ஒரு வாலிபனை பார்க்குறா. இந்த அழுக்கான துணியில கொண்டு வந்து போடுறதும் இவங்க துவைச்சு கொடுத்ததும் மறுபடியும் அங்கே எடுத்துட்டு போறதும் வண்டியில இந்த வாலிபன் தான். இவங்ககிட்ட போயிட்டு பெனடிக்ட் பேசுறா, இதை பாருங்க, உங்ககிட்ட தான் இன்னொரு சாவி இருக்குல்ல, இந்த ஹோமோட சாவி. இன்னைக்கு ராத்திரி வந்து அந்த மெயின் கதவையும் திறந்துட்டு அப்படியே கிட்ட வந்து இந்த ஹோம் கதவை திறந்து விட்டீங்கன்னா நான் வெளியே வந்துடுவேன். எனக்கு நீங்க இந்த உதவி செஞ்சீங்கன்னா அதுக்கு கைமாறா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். அதாவது என்னையே உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க வந்து என்ன நல்லா அனுபவிச்சிங்க அப்படிங்கிறா. உடனே இதுக்கு அவன் நம்ப மாட்டான். இல்ல இது நான் நம்ப முடியாது அப்படிங்கிறான். சரி வேணா இப்போ இப்போதைக்கு ஷோ காட்டுற பாத்துக்க அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு தான் துணியை தூக்கி தான் பிறப்புறுப்பை காட்டுறா. இப்ப அந்த வாலிபனை ஆன்னு சொல்லி விட்டு பார்த்துட்டு, சரி சரி ஓகே நான் ராத்திரிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதே போல அன்னைக்கு ராத்திரி வர்றான். வந்து மெயின் கேட்டை திறந்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு பில்டிங் கிட்ட வந்துடுறான். ஆனா அந்த கதவை பூட்டு திறக்கலான்னு பார்க்கும்போது அவனுக்கு பயம் வந்துடுது. ஏன்னா ஐயோ வெளியே தெரிஞ்சா நமக்கு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாங்க, நமக்கு வேலையும் போயிடும், இந்த வருமானத்தை நம்பி இருக்கிற நம்ம குடும்பமும் நடுத்தருக்கு வந்துடும் அப்படின்னு பயந்துட்டு உடனே அவன் பெனடிக்ட் என்ன மன்னிச்சு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடறான். இப்போ பெனடிக்ட் என்ன யோசிக்கிறான்னா, ஆனா மெயின் கதவு இப்போ பூட்டு திறந்துட்டான்ல, இந்த ஒரு கதவு பூட்டு தான் மாட்டி இருக்கு, இதை நம்மளே அப்படின்னா உடைச்சிட்டா வெளியே போயிடலாம் அப்படின்ட்டு அதை உடைக்க ட்ரை பண்ற. உடனே அந்த சத்தம் கேட்டு அங்க அந்த கன்னியாஸ்திரிலாம் ஓடி வந்து இவளை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அடிச்சு இந்த பெண்ணை கூட்டு போயிட்டு அப்படியே வந்து மொட்டை அடிச்சு விட்டுறாங்க. இப்படியே நாட்கள் கழியுது. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பெண்ணுக்கு மறுபடியும் முடியும் முளைச்சிருக்கு.
இப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊர்ல கிறிஸ்மஸ் வருது. அந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த பெண்களை எல்லாம் வெளியில கூட்டு போறாங்க. ஊர்வலமா அந்த ஊருக்குள்ள கூட்டு போய் அந்த ஊருக்கு மத்தியில, பொதுமக்களுக்கு மத்தியில ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாங்க. அங்க பெரிய பெரிய பாதிரியார்லாம் வந்திருக்காங்க. அவங்கலாம் வந்து இப்ப ஜெபம் பண்றது, போதனைகள் சொல்றது பொதுமக்களுக்கு அது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கிறிஸ்டினான்ற பெண்ணு டக்குன்னு என்ன பண்றா, அந்த பொதுமக்களை பார்த்து, "இத பாருங்க, இவன் இந்த மாரி ஆட்கள் நம்பாதீங்க. இவனுங்கலாம் வந்து நல்ல பாதிரியார்களே கிடையாது. இவங்கலாம் வந்து இப்ப காம கொடூரனுங்க, கெட்டவனுங்க" அப்படின்னு கத்துறா. உடனே அங்க இருக்கிற கன்னியாஸ்திரிகள் மத்த ஆட்கள்லாம் வந்து இந்த கிறிஸ்டியன் என்ற பெண்ணை வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பெண்களையும் மறுபடியும் ஹோமுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஆனா இந்த இழுத்துட்டு போன கிறிஸ்டியன் என்ற பெண்ணு திரும்ப இந்த ஹோமுக்கு வரவே இல்லை. ரொம்ப நாளா அந்த பெண் வராமே இருக்கா. ஒரு நாள் மார்கரெட்டோட தம்பி ஒரு லெட்டர் எடுத்து வந்து இந்த கன்னியாஸ்திரிட்ட கொடுத்துட்டு, நான் என் அக்காவை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவளை இங்கிருந்து கூட்டு போயிடுறான். எப்படியோ மார்கரெட் மட்டும் இங்கிருந்து தப்பிச்சு போயிடுறா. ஆனா மிச்சம் இருக்கிற இந்த ரோஸும் பெனடிக்டும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்மள வந்து யாரும் கூட்டு போக மாட்டாங்களே, நாம எப்படி இங்கிருந்து வெளியே போவோம் அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில இவங்க துணி துவைச்சு காய போட்டுட்டு இருக்கும்போது, அங்க வழக்கம் போலவே அந்த கிறிஸ்டியனாவோட தங்கச்சி அந்த குழந்தைய கூட்டு வந்து நிக்கிறா. இத பாக்குற இவளுக்கு இப்ப ஐயோ அவங்க அக்கா இங்க இல்லன்னு போய் சொல்லலாம் அப்படின்ட்டு உடனே ரோஸ் கிட்ட ஓடி போயிட்டு உண்மையை சொல்லலாம், அவள் நடந்த கொடுமையை சொல்லலாம் அப்படின்னு பாக்குறா. இதை கவனிக்கிற கன்னியாஸ்திரிகள் ஓடி வந்து ரோஸை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அடிச்சு துன்புறுத்துறாங்க. என்ன எவ்வளவு தைரியம் தான் அந்த பெண்ணிட்ட போய் எல்லாம் உண்மையை சொல்ல போவோம் நீ அப்படிங்கிறாங்க. அதே சமயம் பெனடிக்டும் அங்க வந்து இதை பாக்குறா. இப்போ பெனடிக்டும் ரோஸும் முடிவு பண்றாங்க, இனிமே நம்ம செத்தாலும் பரவாயில்ல, இங்க சாகக்கூடாது, வெளியே போயிடணும், எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி அன்னைக்கு ராத்திரி தப்பிக்க முயற்சி பண்றாங்க. அப்போ ஒரு கன்னியாஸ்திரி பாத்துறாங்க. இருந்தாலும் அவங்களையும் அடிச்சு போட்டு எப்படியோ ஒரு வழியா அங்கிருந்து வெளியே தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து இவங்க எல்லாரும் தனித்தனியா ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு நல்லா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாவம் இந்த கிறிஸ்டியானா அப்படிங்கிற பெண்ணு மட்டும் மனநல காப்பகத்தில் இருக்கா. அதாவது இந்த பாதிரியார்கள் தங்களை பத்தி உண்மையை வந்து இந்த பெண்ணு வெளியே சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பெண்ணு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணு அப்படின்னு முத்திரை குத்தி அந்த பெண்ணை ஒரு மனநல காப்பகத்தில் போய் சேர்த்திருக்காங்க. கொஞ்ச நாள் அங்கேயே இருந்துட்டு அந்த பெண்ணு அந்த இடத்துல வந்து உடம்பு சரியில்லாம இறந்து போயிருக்கா. மற்ற 3 பெண்களும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டு நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க.